படத்தினுடைய பேர் டூடுன்னு வச்சதுக்கு பத்தியா மாமா வேலை பார்க்குற ஹஸ்பண்டுன்னு வச்சிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். படத்தினுடைய பேருக்கும் படத்தினுடைய கதைக்குமே. வாங்க கதைக்குள்ள போலாம். இப்ப நம்ம பார்க்க போற படம் தீபாவளிக்கு வந்த டியூட் படத்தை பத்தி தான் நம்ம ஃபுல் ரிவ்யூவா பார்க்கலாம். இந்த படத்துல எல்லாருமே சொல்லுவாங்க கலாச்சாரத்தை சீரழிக்கிறாங்க, கலாச்சாரத்தை கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி இந்த படத்துல எந்த ஒரு சீனுமே கிடையாது. ஏன்னு சொல்றேன்னா, ஏன்னா இந்த படத்தினுடைய பேர் டூடுன்னு வச்சதுக்கு பத்தியா மாமா வேலை பார்க்குற ஹஸ்பண்டுன்னு வச்சிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். படத்தினுடைய பேருக்கும் படத்தினுடைய கதைக்குமே. வாங்க கதைக்குள்ள போலாம். ஆரம்பத்துல இந்த கதையில ஹீரோ ஒரு மண்டபத்துல போய் முன்னாள் காதலியோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக போறாரு. அப்படி நிறுத்த போகும்போது அந்த தாலி கட்டியிருப்பாங்க அந்த பெண்ணுக்கு. அந்த பெண்ணினுடைய தாலியை இவர் அத்து எறிஞ்சிடுறாரு ஃபைட் பண்ணி. அப்போ ஹீரோயின் என்ன கேட்குறாருன்னா, அந்த முன்னாள் காதலிகிட்ட ஏன் என்னை விட்டு பிரிஞ்ச அப்படின்னு சொல்லி டவுட் கேட்குறா. ஆனா அந்த விஷயத்துக்கு அவ எக்ஸ் லவர் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். அப்படியே கதைய ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையில அவர போலீஸ் ஸ்டேஷன்ல அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஹீரோவினுடைய மாமாவாருடைய மகள், அவ தான் ஹீரோயின். அ நம்ம எல்லாத்துக்கும் காட்டியிருப்பாங்க. அந்த ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஹீரோவ கூட்டிட்டு வர்றது தான் சீனா வச்சிருப்பாங்க. அப்படி கூட்டிட்டு வரும்போது ஹீரோயினுடைய மாமா, அதாவது ஹீரோயினுடைய அப்பாவா சரத்குமார் நடிச்சிருப்பாரு. அந்த சரத்குமார் மிகப்பெரிய அரசியல்வாதியாவும், அதாவும் இல்லாம மினிஸ்டராவுமே இருந்திருப்பாரு. அப்படித்தான் இந்த அடுத்ததா இந்த படத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த படத்துல ஹீரோவோட பேர் அகன்னும், ஹீரோயினோட பேரு குரல்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி எதுக்காக இந்த கதையில சொல்லியிருக்காங்க அப்படின்னு டெப்த்தாவெல்லாம் யோசிக்கவே வேண்டாம். ஏன்னா ஹீரோயின் பேர் குரலாவ மட்டும் தான் வச்சிருப்பாங்க. அத நீங்க கன்ஃப்யூஸா போய் மொழி, இனம், கலாச்சாரம் அப்படின்னெல்லாம் நீங்க நினைக்கவே வேண்டாம். அப்படி நினைச்சாலும் அது உங்களுடைய தவறாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்ல. சரியா? அடுத்தது இந்த கதையில என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அந்த ஹீரோயின் ஹீரோவுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்றாங்க. அந்த லவ் ப்ரப்போஸ் பண்ற இடத்துல ஒரு இடத்துல ஹீரோயின் ரோஸ் குடுத்து நிக்கும்போது, "என்னடி நீ பிட்டு படத்துல வர்ற மாரி நிக்கிற" அப்படின்னு சொல்லி போஸ் குடுக்குறேன்னு சொல்லி ஹீரோ சொல்லுவாரு பாத்தியா? ஆனா அதற்கு எல்லாமே ஆடியன்ஸ் எல்லாமே கைதட்டி கிளாப் பண்றாங்க. கொஞ்சமாவது யாராவது யோசிக்கணும். ஒரு காதலியை இந்த மாரி வெளிப்படையா அவன் சொல்றான் அப்படின்னா, அவன் அவள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் 100% இல்லைன்னு தான் எல்லாரும் நெனச்சிட்டு இருந்தோம். ஆனாலும் இந்த கதையில டைரக்டர் என்ன ட்விஸ்ட் பண்ணியிருக்காருன்னா, நீ ஹீரோ கிடையாது. ஹீரோயினுக்கு நீ மாமா. நீங்க நெனைக்கிற மாரி மாமா இல்ல. அந்த படத்திலேயே அப்படிதான் காட்டியிருப்பாங்க. ஒரிஜினல் மாமா என்னென்ன வேலை செய்யணுமோ அப்படிங்கிறத எல்லாத்தையுமே இந்த படத்துல தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அப்படியா ஹீரோ ஒவ்வொரு விஷயத்திலயுமே தன்னோட மாமா வேலைய பெர்ஃபெக்ட்டா பண்றாரா அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய முழு கதையாவே கொண்டு போயிருக்கிறாங்க. அப்போ இந்த பொண்ணு ஹீரோயின் லவ் பண்றதுன்னு சொன்னத இவர் அங்க அப்செட் பண்ணிட்டு திருப்பி இவன் மேல ஹீரோயின் மேல விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டே இருந்திருப்பாரு. ஏன்னு அது நெறைய பேத்துக்கு புரியவே இல்லாம இருந்திருக்கும். கேட்டா 2 பேரும் ஒண்ணா வளர்ந்தோம் சின்ன வயசுலேருந்தே. அதனால உன் மேல எனக்கு ஃபீலிங்ஸே இல்லைன்னு சொல்லி ஹீரோ சொல்லியிருப்பாரு. ஒவ்வொரு டைம் அத சொல்லியே திருப்பி சில சீன்களுக்கு அப்புறம் திருப்பி ஹீரோயின் மேல லவ் வந்துரும். ஆனா அந்த 2 பேரும் பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, ஜாலியா இருப்பாரு. ஹீரோயின் மேல படிக்கிறேன்னு சொல்லிட்டு வேற ஒரு காலேஜுக்கு போவாங்க. காலேஜுக்கு போயி 4 மாசம் டூ 6 மாசம் தான் படிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்குள்ள ஒருத்தன லவ் பண்ணியிருப்பாங்க. லவ் பண்ணி இங்க திருமணம் பண்ற ஸ்டேஜுக்கு வந்துருவாங்க. யார? ஹீரோவான அகன. லவ் பண்றேன்னு சொல்லிட்டு லவ் பண்றது வேறவனா இருக்கும். மேரேஜ் பண்றேன்னு சொல்லிட்டு இங்க அவங்க அப்பா, அம்மாவோட சம்மதம், அப்பாவும் அவங்களுடைய அத்தையினுடைய சம்மதத்தோட திருமணம் பண்றதுக்காக இங்க வந்துருவாங்க. சுருக்கு போட போகும்போது ஹீரோ அங்க ஒரு கிஸ் அடிக்கிற சீன் வச்சிருப்பாங்க. அது எல்லாம் எதுக்கு வச்சாருன்னே தெரியல. கேட்டா அது ஒரு கான்செப்ட்டா சொல்றாய்ங்க. ஏன்னா அது ஆல்ரெடி வேறவங்க கூட வேறவங்க கூட குடும்பம் நடத்தி 2 மாசம் கன்சீவ் ஆத்தா திருமணத்துக்கு வந்திருக்கும். அந்த விஷயமே ஹீரோவுக்கு அப்பவே தெரிஞ்சிருக்காது. இவங்க எல்லாமே தெரியும்போது ஹீரோயினுக்கும் இவங்களுக்கும் ஹீரோவினுடைய அப்பா என்னென்ன பொலிட்டீஷியன் என்னென்ன எல்லா இந்தியா ஃபுல்லா எவ்வளவு செல்வாக்கா இருக்கிறாருங்கிறது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இதுல முக்கியமான ஒரு சீன் என்னன்னா, சரத்குமார் அவங்களுடைய பொண்ணுனுடைய பார்ட்டிக்கு எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அப்படி எல்லாரும் வரும்போது வந்தவங்கள்ல நெறைய பேத்துக்கு லேடீஸுக்குமே குறிப்பா நல்லா நோட் பண்ணிக்க லேடீஸுக்குமே இவரு கையால சரக்க ஊத்தி குடுக்குறார். அப்படி குடுக்கறது மட்டும் இல்லாம ஊட்டி விடுறார் வாயில. வாயில ஒரு அரசியல்வாதியா நடிச்சிருக்கிற சரத்குமார் ஊட்டி விடுறாரு. அதெல்லாம் மிகப்பெரிய சீன். இதெல்லாம் கலாச்சார சீரழிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையவே கிடையாது.
இது வந்து பார்த்தீங்கன்னா, கலாச்சாரத்த வளர்க்கிற விஷயம். ஓகேங்களா? இத வந்து நீங்க வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். கலாச்சாரத்த இப்படியெல்லாம் வளர்க்குறாங்க அப்படிங்கிறத தான் வந்து இந்த படத்துல வந்து நல்லா தெளிவா சொல்லியிருப்பாங்க. இந்த படம் எல்லாத்துக்கும் விட 2கே கிட்ஸ் இப்ப லேட்டஸ்ட் ஜெனரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேத்துக்குமே வெளிநாடு போக சொல்லி ஹீரோ வந்து பிளான் போட்டிருப்பாரு. அப்படி ஹீரோ வெளிநாடு போக பிளான் போடும்போது, இவங்க போய் பாஸ்போர்ட் விசாவெல்லாம் ஹீரோயினோட லவ்வருக்கு வந்து பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்க மாட்டான். ஆனா, ஹீரோயின் எடுத்து வச்சிருப்பா. அந்த சமயத்துல வந்துட்டு இவங்க 2 பேரும் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக வந்துட்டு போறாங்க. அப்படி பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது தான், அப்ப ஹீரோயின் 2 மாசம் கர்ப்பமா இருக்கிறதா அங்க வந்து சொல்லிருவாங்க. அப்படி 2 மாசம் கர்ப்பமா இருக்கிறத வந்து ஹீரோயினுக்கும் தெரியாது. ஹீரோவுக்கு அப்பதான் தெரியும்போது, 6 மாசம் தானே என்ன விட்டு பிரிஞ்சிருந்த. அதுக்குள்ள எப்படி 2 மாசம் கன்சீவா இருக்கிறேன்னு சொல்லிட்டு, ஹீரோவுக்கு வந்து கோவமா வந்துரும். அப்ப வந்துட்டு இவங்க என்னன்னா 2 பேரும் ஒரு டயலாக்கும் கூட வரும். "ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையுமா" அப்படின்னு ஒரு டயலாக்லாம் வந்து டைரக்டர் நல்லா வச்சிருக்காரு. டைரக்டர் ஒவ்வொரு சீனையும் வச்சு வச்சு செஞ்சிருக்காரு. ஹீரோ வந்துட்டு மாமா வேலைய தெளிவா பார்க்கணும். ஹீரோ வந்துட்டு திருமணமே பண்ணிட்டாலும், பொண்டாட்டிக்கு உண்டான ஒரிஜினல் மாமாவாவும் இருக்கணுங்கிறத வந்து ஒவ்வொரு சீன்லயுமே எல்லா சீன்ல பார்த்தீங்கனாலும், ஹீரோ வந்துட்டு பொண்டாட்டிக்கு பெர்ஃபெக்ட்டான மாமா வேலைய வந்து தெளிவா பார்ப்பாரு. ஏன்னா, அவர் திருமணம் பண்ணுனதுக்கு அப்புறம் அந்த லவ்வர் கூட சேர்த்து வைக்கிறது மட்டும் இல்லாம, அவங்க 2 பேத்தையுமே எல்லா விஷயத்துக்குமே வந்து இவரு துணை போற கண்டிஷன்ல இருக்கிறாரு. அப்ப என்னன்னா, இப்ப நெறைய Instagram, Facebookல எல்லாருமே ஒய்ஃப வந்துட்டு ஆட விட்டு, பாட விட்டு டான்ஸ் அந்த மாரி ஒரு புரோக்கர் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு வந்து இந்த படம் வந்து நல்லா முட்டு குடுக்குற மாரி இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த படத்த அந்த மாரி Instagram, Facebookல எல்லாமே முட்டு குடுக்குறவங்க எல்லாமே இந்த படத்துக்கு நல்லா முட்டு குடுப்பாங்க. அதனால இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 100,00,00,000 மேல வந்து வசூல் சம்பாரிக்கும்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கணிச்சிருக்கிறாங்க. ஓகே. ஹீரோயின் வந்து ஒவ்வொரு டயலாகுமே வேற லெவல் இருக்கும். என்ன டயலாக் சொல்லுவான்னா, "எனக்கு வந்து எங்க அப்பாவோ, அல்லது என்னோட காதலனோ யார் ஹேட் ஆனாலும் பரவால்ல. அகன் நீ வந்து மட்டும் ஹேட் ஆயிறவே கூடாதுன்னு" சொல்லிட்டு ஒவ்வொரு சீன்லயுமே 2, 3 தடவ நெறைய சொல்றதுக்கான சீன்கள் எல்லாமே டைரக்டர் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம, இந்த படத்துல ஹீரோயின் வந்து தெளிவா கேட்பா. "ஏன் மகன் உனக்கு என் மேல வந்துட்டு ஃபீலிங்ஸே இல்லையா?" அப்படின்னு கேட்பா. அவனும் வந்து பார்த்தீங்கன்னா, "0 ஃபீலிங்ஸ்" அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா உண்மையாலுமே இந்த கதையில வந்து ஹீரோ வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது? ஏன்னா முன்னாடி லவ்வரும் வந்து கரெக்ட்டான ரீசன் சொல்லாம விட்டுட்டு போயிருவான். இவனும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயின்ஸ் மேல ஃபீலிங்ஸே இல்லைன்னு சொல்லியிருப்பான். அதாவது வந்து எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு ஒரு ஒரு ஆண்மை குறைவான நபராவும் இந்த மாரி சித்தரிச்சு தான் காட்டியிருப்பாங்க. பட் வெளிப்படையா சொல்லல. ஏன்னா வெளிப்படையா சொல்லியிருந்தாங்கன்னா, ஏன்னா இவரு டான்ஸ் ப்ரோகிராம் இது இதுனால நெறைய பழகிட்டு இருக்காரு, பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பிளே பாயாவும் இருந்திருக்கலாம். ஏன்னா கூடவே இருந்த அத்த பொண்ணையும் எதுவும் பண்ணல. 2வதா லவ் பண்ணி கடைசியில எண்ட்ல வந்து வேற ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறா, லவ் ப்ரப்போஸ் பண்றேன்னு சொல்ல வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு வந்து அந்த பொண்ணும் வந்து வேண்டான்னு சொல்லி தான் சொல்லுவாரு. இப்படியே இந்த படத்துல நெறைய நல்ல கலாச்சாரங்களை, அதாவது புது கலாச்சாரங்களை தமிழ் மக்களிடமும், தமிழ்நாட்டு மக்களிடமும் புகுத்துவதற்காகவும் மிகப்பெரிய படமா இது வந்து வந்திருக்கு. எல்லாருமே பார்த்து உங்க குழந்தைகள் எல்லாத்தையுமே நல்லா பழக விடுங்க அப்படிங்கிறது தான் இந்த கதையில வந்து மெயினா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஹஸ்பண்ட் வந்து பொண்டாட்டிக்கு எப்படியெல்லாம் மாமா வேல பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கதையில சொல்லியிருக்காங்க. ஒரு சில காலகட்டத்தில வந்துட்டு கள்ளக்காதல் தவறுன்னு சொன்னாலும், இந்த மாரி படங்கள் வரும்போது, இது வந்து காதல் வந்து புனிதமானதா பாக்யராஜ் ஒரு படத்துல பழைய படங்கள்ல பார்த்தீங்கன்னா லவ் பண்ண பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அம்பிகாவா இருப்பாங்க. அவங்க வந்து திருமணம் பண்ணிருவாங்க. அப்படி திருமணம் ஆனதுக்கப்புறம் அந்த ஹீரோக்கு வந்து பாக்யராஜுக்கு வந்துட்டு அவர் வந்து சேர்த்து வைக்க சொல்லி விரும்புவாரு. ஆனா, அதுக்கு பாக்யராஜ் ஒரு டயலாக் சொல்லுவார். "சார் எந்த காதலி நின்ட மனைவியாகலாம். பட்சே நின்ட மனைவி என்னுடைய காதலி ஆக முடியாது சாரே" அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் வரும். உண்மையாலுமே அப்ப வந்து இருந்த கலாச்சாரங்கள், பண்பாடுகள் எல்லாமே நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்தது. இந்த மாரி படங்கள் எப்படி இருக்குங்கிறத உங்களுடைய பதில்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி. ஹீரோயினோட லவ்வர் வந்து ஒரு கட்டத்துல ஹீரோயின் கூட சேர முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அப்போ ஹீரோயின் ஒரு டயலாக் சொல்லுவா பாரு, "கவலைப்படாத பாரி, நம்மள வந்து அகன் வந்து சேர்த்து வைப்பான். ஏன்னா அகன் வந்து மாமா எனக்கு. அதனால மாமா வேலைய அவன் வந்து சரியா பார்ப்பான்." அப்படிங்கிறத வந்து சொல்லாம எக்ஸ்பிரஷன்லயே காட்டியிருப்பாங்க. அந்த இடத்துலயுமே ஹீரோ வந்து மாமா வேலைய சரியா பார்ப்பாருங்கிறது தான் இந்த படத்தினுடைய ஒவ்வொரு சீன்லயுமே ஹார்ட் பீட் சீனா இருக்கு. நீங்க இந்த படத்த பார்த்தீங்கன்னா, கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய சீன்கள் எல்லாமே நெறைய இருக்கு. நீங்க கண்டிப்பா போய் இந்த படத்த பாருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த படத்துலருந்து என்னென்ன புரிஞ்சுக்கிட்டீங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல